ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டான்சிங் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்ட மனசுல யோசித்துக்கிட்டே இந்த மரத்த அப்படியே பாருங்க. அதுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடுன மாரியே இருக்கும். கடந்த 2 நாளா இப்படிதாங்க எங்க ஊர்ல காத்து அடிக்குது. சரி காத்து தானே அடிக்கி, அதுல என்ன சூப்பரா தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சிராதீங்க. அடிக்கிற காத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டா ஊர்ல இருக்க அவ்வளவு குப்பையும், தூசிகளும் வீட்டுக்குள்ள தான் வருது. இன்னைக்கு மண்டே. குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன டேக் கேர் பண்ற ஃபுல் பொறுப்பும் என்னவன் கையில இருக்குது. நானும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதிகமா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இன்னைக்கு தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பப்பாளி பழமும் நவாப்பழமும் சாப்பிட்டேன். அதுலயும் நவாப்பழத்தை நல்லா கழுகிட்டு உப்பும் வத்தலும் கிள்ளி போட்டு நல்லா குலுக்கி டேஸ்ட் பார்த்துட்டு கொண்டு சாப்பிட தந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு கைக்கே வரும். திருப்தியாவும் சாப்பிடுவேன். இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்பெஷல் பருப்பு சோறு. நெக்ஸ்ட் பிளிப்கார்ட்ல இருந்து 2 திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட், இது என்னோட ஃபேவரட்டான இன்டோர் பிளான்ட், செட் பிளான்ட். ஆனா நான் பார்த்து ரிவ்யூ பார்த்துலாம் வாங்கின பிளான்ட் வந்திருக்க ப்ராடக்ட பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். பேக்கேஜ் அதை விட மோசமா இருந்து. ஸோ அதை உடனே ரிட்டர்னும் போட்டுட்டேன். இந்த பிளான்ட்டை என்ன பிளான்ட்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த நைஃப் செட். ஒரு ரெசிபி ரெடி பண்றதுக்கு இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணக்கூடிய வெப்பன் ரொம்ப முக்கியம். இந்த நைஃப் செட் இதுக்காக சூஸ் பண்ணேன்னா இது 3 சைஸ்ல இருக்கு. சின்னதை வச்சு நம்ம ஒரு பூண்டு உரிக்கவோ வெங்காயத்தை உரிக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிறத ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கோ பெரிய காய்கறிகள் கட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம மீட் ஏதாவது கட் பண்றோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலுமே நல்ல கிரிப்பா இருக்கு, பிடிச்சு கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓவரால் அந்த 3 நைஃபும் எனக்கு கிச்சன்ல ரொம்பவே யூஸ் ஆகவும் செய்யும். உங்களுக்கு இந்த நைஃப் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட லிங்கை டேக் பண்றேன், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அதுலயும் நிறைய பேர் செல்லமா கோச்சுக்கிட்ட கூட செஞ்சிருக்கீங்க. எல்லாத்தையும் பார்க்கும் போது மனசு ஃபுல்லோ சந்தோஷம். இருக்கிற வலி கூட கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. ஒரு 5% கால் முட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, மத்தபடி 95% பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பை.